இன்னைக்கு நம்ம வாஸ்துல என்ன பார்க்க போறோம்னா உச்சம் நீச்சம். அது என்னங்க உச்சம் நீச்சம் அப்படின்னா, ஸோ ஜாதகத்துல உச்ச நீச்சம் இருக்கும். உச்சம்ன்றது ஒரு கிரகம் வலிமை இருக்கிறது, நீச்சம்ன்றது வலிமை இருக்கிறது. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். உச்சம்ன்றது நல்ல விஷயங்களை குறிக்கும், நீச்சம்ன்றது கெட்ட விஷயங்களை குறிக்கும். ஸோ ஒரு வீட்டுல ஒரு மெயின் கேட்டா இருக்கட்டும், இல்ல மெயின் டோரா இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ இது வந்து உச்சத்துல அமைகிறது தான் சிறப்பு. அப்பதான் நல்ல விஷயங்கள் உங்க வீட்டுக்குள்ள வரும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ அப்ப ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்க மெயின் டோரா இருக்கட்டும், இல்ல பேக் டோரா இருக்கட்டும், உங்க வீட்டுக்குள்ளார ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு வாஸ்து இருக்கு. இப்ப எப்படி ஒரு பிளாட்டுக்கு வந்து நம்ம நார்த் ஈஸ்ட், சவுத் போடுறோமோ, நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் ஒரு கார்னர் பிரிக்கிறோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு ரூமையும் நீங்க பிரிக்கும்போது அதே மாதிரி தான் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அதுல உச்சம் நீச்சம் நான் இப்ப சொல்ற மாதிரி வச்சுக்கங்க. இப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, உச்சம்ன்றது கிரீன் கலர் பாக்ஸ்ல போட்டிருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா, நீச்சம்ன்றது ரெட் கலர் பாக்ஸ்ல போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்க வீட்டுல நீங்க புதுசா வீடு கட்டினாலும் சரி, இப்போ ஏற்கனவே இருக்கிற வீடா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி உச்சத்துல இருக்க மாதிரி ஒரு மெயின் டோரை நீங்க மெயின் கேட்டை வச்சுங்க. இப்போ இந்த ப்ரௌன் கலர் இந்த ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம், இது காம்பவுண்ட் அசைன் பண்ணீங்க, இது வந்து பில்டிங் அசைன் பண்ணீங்க. ஸோ இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு வடக்கு பார்த்த மனைன்னு வச்சுங்க. இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஓகேங்களா? ஸோ வடக்குல வடகிழக்கு வடக்குன்றது உச்சம், வடகிழக்கு கிழக்கு உச்சம். ஓகேங்களா? நான் உச்சத்தை மட்டும் இப்ப சொல்லிட்டு வரேன். அடுத்தது தென்கிழக்கு தெற்கு உச்சம். ஓகேங்களா? அதை விட்டீங்கன்னா வடமேற்கு மேற்கு உச்சம். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் நீச்சம்னு பார்த்தோம்னா, தென்கிழக்கு கிழக்கு, தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு, இது நீச்சம். அதே மாதிரி வடமேற்கு வடக்கு நீச்சம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல என்னன்னா, இப்போ நீங்க வடமேற்கு இங்க உச்சத்துல வச்சா என்ன பலன், நீச்சத்துல வச்சா என்ன பலன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க உச்சத்துல ஒரு மெயின் கேட் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி வீட்லயும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு உச்சத்துல ஒரு இது போடுறீங்க. என்ன சொல்றது, இந்த இடத்துல வந்து ஒரு உச்சத்துல வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம் மெயின் டோருக்கு. ஓகேங்களா? இது என்ன பண்ணும்னா, இப்ப வடகிழக்குன்றனால வடகிழக்கை யாரு ரூல் பண்றா? குரு. குருன்றது காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிப்பாங்க, நல்ல எண்ணங்கள் ஓடும். அவங்க மனசுல வந்து எந்த ஒரு தவறான எண்ணங்களும் இருக்காது. சில டீனேஜ் பசங்கள்லாம் இருப்பாங்க, இல்லை படிக்கிற பசங்க படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம விளையாடுறதே ஒரு இதுவாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மெயின் டோர் வந்து நீங்க உச்சத்துல வைக்கும்போது, அதாவது வடகிழக்கு வடக்கு உச்சம் வைக்கும்போது, உங்களுக்கு வடகிழக்கு கிழக்கு உச்சமா இருந்தாலும் சரி, உங்க அந்த பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க, அந்த வீட்டில் உள்ள தலைவன் நல்லா சம்பாதிப்பாரு, பண விஷயம்ன்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பொதுவான கான்செப்ட். அப்ப வடகிழக்கு வடக்கு, வடகிழக்குல கிழக்குல வச்சவங்க எல்லாமே இப்படி இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இது ஒன் ஆஃப் த ரூல் வாஸ்துல. இதை தவிர்த்து மற்ற இதெல்லாம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்து என்னென்ன எங்க வச்சிருக்காங்க, கிச்சன் எங்க இருக்கு, பாத்ரூம் எங்க இருக்கு, வீட்டோட ஹைட் லெவல் எங்க இருக்கு, எங்க வெயிட் கொடுத்துருக்காங்க, எங்க வெயிட் கம்மியா இருக்கு, இதெல்லாம் ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கணும். எவ்வளவு இடம் காலி இடம் விட்டுருக்காங்க, ஸோ ஃபுல்லுத்தையும் இழுத்து கட்டிட்டாங்களா வீடு, இது எல்லா ஆஸ்பெக்டையும் பார்த்து தான் அதை சொல்ல முடியும். பட் ஒரு ஒரு ரூல், ஒரு 10 ரூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இது ஒன் ஆஃப் த ரூல் வந்து நீங்க இந்த உச்சத்துல டோர் வைக்கிறது. ஓகேங்களா? இப்போ வடக்கு பார்த்த மனைக்கு ஸோ வடகிழக்கு வடக்கு உச்சம், இது வடகிழக்கு கிழக்கு உச்சம். ஓகேங்களா? இப்ப தென்கிழக்கு, இப்ப தெற்கு பார்த்த பிளாட்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட் மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கு, இது வந்து உச்சம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வெஸ்ட் பார்த்த பிளாட்னா நார்த் வெஸ்ட் வெஸ்ட், அது வந்து உச்சம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் இப்போ நார்த் ஈஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்ல நீச்சத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்கே யாரெல்லாம் வாசல் வச்சிருக்காங்களோ தென்கிழக்கு கிழக்கு சைட்ல, அவங்க வீட்டில் கண்டிப்பா வயிறு சம்பந்தமான சர்ஜரி நடந்திருக்கும். இல்லை போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி லீகல் இஷ்யூஸ் இந்த மாதிரி இதில் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இல்லை நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, காயப்பட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் இந்த வீட்டில். ஸோ இதை வந்து சர்ஜரி வாசல்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டில் வடகிழக்கு தென்கிழக்கு கிழக்கு யார் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் கண்டிப்பா வயிறு சம்பந்தமான இரண்யா ஆப்ரேஷன் இல்லை ஏதோ ஒரு சர்ஜரி நடந்திருக்கும் கண்டிப்பா. அது நீங்க இந்த வீடியோ பாக்குறங்க உங்களுக்கோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ பார்த்தீங்கனாலே கம்பேர் பண்ணீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட்ல ரெண்டுமே நீச்சமா வருது. அதாவது மேற்கு சார்ந்த தென்மேற்கும் சரி, தெற்கு சார்ந்த தென்மேற்குமே நீச்சமா வருது. இதுல நீச்சம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ராகுக்கு உண்டான இடம். ஓகேங்களா? ஸோ இங்க ராகுன்னாலே உங்களுக்கு தெரியும், போகக்காரகன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு தேர்ட் பர்சனை உள்ள கொண்டு வருவார்.
அவங்க மூலியமா இந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரும். கணவன் மனைவியோட அந்தரங்கள் வெளியே போகும். இல்ல கணவனோ மனைவியோ அவங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க இருக்கும். இதை பார்த்துட்டு உடனே உங்க வீட்டில் இந்த இது இருக்கு, உடனே வீட்டில் உள்ளவங்க தப்பா இருப்பாங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது ஒன் ஆஃப் த ரூல். திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகேங்களா? மற்ற ஆஸ்பெக்டையும் பார்க்கணும். இப்போ இது மட்டும்தான் அது கொடுக்குமானா கிடையாது. இது இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொழிலில் பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா தென்மேற்குன்றது தொழில் சம்பந்தப்பட்ட இடம். நீங்க உங்களோட தொழில் வந்து நிரந்தரமா இருக்காது, அடிக்கடி வேலையில பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இல்ல ராகுவோட இடம் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து நீங்க நீச்சத்துல வச்சீங்கன்னா கண்டங்கள் ஏற்படுது, ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் நடக்கிற விஷயங்கள்லாம் இந்த நீச்ச வாசல், தென்மேற்கு நீச்ச வாசல் கண்டிப்பா கொடுக்கும். அதுவும் தென்மேற்கு மேற்குன்றது தப்பான ஒரு உறவு கொண்டு போய் விடும். அதை ஜாக்கிரதையா பார்த்துங்க. அந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டு ஒரு டோர் வைக்காதீங்க. இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு உச்சத்துல வச்சிருங்க. ரெண்டாவது, நீச்சம் வடமேற்கு தெற்கு வடமேற்கு வடக்கு இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது நீச்சம். இப்போ இந்த நீச்சத்தில் உள்ளவங்க நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களே ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க, 100% கரெக்டா இருக்கும். யாருக்கெல்லாம் வடமேற்கு வடக்கு இந்த இதை ஒட்டி, அதாவது வடக்கு காம்பவுண்ட் இதுன்னு வச்சுங்களேன், வடக்க ஒட்டி ஒரு கேட்டோ இல்லை வடக்க ஒட்டி வந்து ஒரு என்ன சொல்றது இங்கே வாசலோ, வீட்டுக்குள்ள தலைவாசலோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது காதலிச்சிருப்பாங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணி வெளில போயிருப்பாங்க. வீட்டு சம்மந்தத்தோட இல்லை சம்மந்தம் இல்லாமையோ கண்டிப்பா ஒரு லவ் மேரேஜ் இருக்கும், இல்லை லவ் சம்பந்தமான ஃபெயிலியர் ஏதோ ஒன்று இருக்கும். அப்படி இல்லையா அந்த வீட்டில் உள்ளவங்க மீடியா துறையில இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்படியும் இல்லையா பொலிட்டீஷியன் இருப்பாங்க, அரசியல் சம்பந்தப்பட்டவங்க வடமேற்கு வடக்கு மெயின் டோர் என்ட்ரி உள்ளவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கும், இல்லை வந்து கால் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே இருக்கும். வேற என்ன சொல்லலாம், வெளிநாட்டில் இருப்பாங்க. வடமேற்கு இது வந்து பொதுவாகவே வடமேற்குன்றது வெளிநாட்டை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி தவறான ஒரு இதில் வாசல் இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க வெளிநாடு போயிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வெளிநாடு போகிறது நல்லது தானே, ஏன் இருந்தால் தப்புன்னு கேட்கலாம். ஆனால் வெளிநாடு போய் அவங்க நல்லா இருக்காங்களா கஷ்டப்படுறாங்களான்றது இந்த நீச்ச வாசலை வச்சு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக்காக ஒரு பிளாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உச்சத்தில் வைங்க, அதுதான் நல்லது. ஓகேங்களா? ஆல்ரெடி நீச்சத்தில் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சேஞ்ச் பண்ண முடிஞ்சுன்னா சேஞ்ச் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது எத்தனை நாளில் தெரியும் அப்படின்னா 15 நாளில் தெரியும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சில பேருக்கு அன்னைக்கே தெரியும், இன்னைக்கு பண்ணுறாங்கன்னா நாளைக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உச்சம் நீச்சன்றது இதுதான். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த நான் சொன்ன உச்சம் நீச்ச இடத்துல மெயின் டோரையும், அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எங்கேயாவது நீங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ நான் இதை பிரிக்கிறேன்னு வச்சுங்களேன், 4ஆக பிரிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஹாலுன்னு வச்சுங்களேன். நீங்கள் இப்போ வந்து இதை ஹால்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஹாலில் வந்து இதை வந்து வடகிழக்கு மூலையாகவும், இதை வந்து வடமேற்கு, இது தென்மேற்கு, இது தென்கிழக்கு இப்படி வச்சுங்க. இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே எப்படி வெளியில் நான் சொன்னனோ உச்சம் வந்து அது மாதிரி இங்கேயும் உச்சம் வச்சுங்க. உச்சத்தில் மெயின் டோர் வச்சுங்க, உச்சத்தில் விண்டோ வச்சுங்க. அதே மாதிரி இந்த ரூமுக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்சத்தில் விண்டோ வச்சுங்க. இந்த ரூமுக்கு இங்கே உச்சத்தில் விண்டோ, இங்கே விண்டோ, இங்கே விண்டோ, இங்கே விண்டோ, இங்கே விண்டோ. டோர் ஒவ்வொரு ரூமுக்கும் போகிறதும் அதே மாதிரி உச்சத்தில் வச்சுங்க. இங்கே ஒரு டோரு உச்சத்தில், இங்கே உச்சத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு உச்சம், இந்த ரூமுக்கு இங்கே போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுங்க. ஸோ உச்சத்தில் வர மாதிரி நீங்கள் வச்சுங்க. எங்கே வச்சாலும் சரி உச்சத்தில் தான் டோரோ விண்டோ வைக்கணும். இந்த ரூலை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். பேசிக்கான விஷயம் தான் இது. கரெக்டாக இருந்ததுன்னா போதும். ஓகேங்களா? இப்போதைக்கு அதாவது ஒன் ஆஃப் த ரூல் சொன்ன மாதிரி உச்ச நீச்சத்தை வச்சு வைக்கிறது ஒன் ஆஃப் த ரூல். ஓகேங்களா? இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூங்க. வேற ஒரு வீடியோவில் நான் இன்னொரு டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.